ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்ற டாப்பிக்கை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் அலாங் வித் தட் ஆங்குலர் ஆக்சிலரேஷனை பற்றியும் முடிச்சிடலாம். கிளியர்? ஸோ என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றது என்னன்னா அது கேல டினோட் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஐல டினோட் பண்றோம்ல, அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை கே டினோட் பண்ணுவோம். நார்மலா நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு mr ஸ்கொயர். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே மாதிரி ஐ இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர்னு எழுதலாம்ல. கே இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஆர்ன்றது ரேடியஸ் தானே, இது கேன்றது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே அப்படின்றது. ஸோ அப்போ என்னாகும், கே ஸ்கொயர் அப்படின்றது இந்த பக்கம் எடுத்துட்டா ஐ பை எம் வருமா, ஸ்கொயர்ன்றது இந்த பக்கம் வந்தா ரூட் ஐ பை எம். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கிளியரா? ஜஸ்ட் நீங்க வேற எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம் அண்ட் அதோட ஃபார்முலா என்ன. ஓகேவா? கிளியர்? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ன்றது கேல டினோட் பண்ணுவோம் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தெரியல அப்படின்னா, அந்த ஃபார்முலா மறந்துடுது அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு mk ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு mk ஸ்கொயர். ஸோ அதுலேருந்து கே செப்பரேட் பண்ணணும்னா உனக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா வந்துடும். ஓகேவா? கிளியர்? ஸோ இதோட டைமென்ஷன் என்ன? எல். ஓகே, ரேடியஸ் நத்திங் பட் லென்த். ஆமாம் தானே? ஸோ எல். ஓகே, கிளியரா? அப்படியே லைட்டிங் அடிக்குதுல, டிங் டிங் டிங். ஏய், மறுபடியும் சரி விடுங்க. ஸோ கிளியர்? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு mk ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை பற்றி இவ்வளோதான். ஸோ இது பேஸ்டா இந்த கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன்ஸ். ஸோ லிசன் ஃபர்ஸ்ட். The radius of gyration of a solid sphere என்ன கேட்டிருக்காங்க? radius of gyration கேட்டிருக்காங்க, which is k கேட்டிருக்காங்க, of a solid sphere. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய வேல்யூஸ் தந்தேன். of radius or about its tangential. solid sphereோட ரேடியஸ் எங்க? about its tangential. tangentialனா என்ன சொன்னேன் நான்? ஜஸ்ட் டச் ஆகும் பாடிக்கு, தட் இஸ் கால்ட் tangential அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் tangential. ஓகே, நல்லா தான் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சாலிட் ஸ்பியர். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அபவுட் நிறைய வேல்யூஸ் பத்தி பேசிக்கிட்டோம், ரைட்? ஸோ வச்சு இது சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், சாலிட் ஸ்பியர். எங்க? சாலிட் ஸ்பியர் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? 2/5 mr ஸ்கொயர். வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஹியர்? 2/5 mr ஸ்கொயர். சாலிட் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஐ சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/5 mr ஸ்கொயர். இதுதான். ஓகேவா? எதுக்கு? சாலிட் ஸ்பியருக்கு. ஓகே, உனக்கு இது பேரலா இருக்குன்னா கண்டிப்பா இங்க இதுக்கு பேரலா என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ், விச் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? உனக்கு என்ன வேணும் இப்போ கொஸ்டின்ல? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு mk ஸ்கொயர். ஸோ நீ கே அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? இதுல என்னென்ன வேல்யூஸ் நமக்கு வேணும்? m வேல்யூஸ் வேணும், விச் இஸ் நதிங் பட் மாஸ் வேணும், அண்ட் m அப்படின்ற வேல்யூ வேணும், அண்ட் தென் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது நமக்கு தேவை. ஆமாவா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். எதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டாங்க? சாலிட் ஸ்பீட் ஆஃப் ரேடியஸ் அபவுட் இட்ஸ் டான்ஜென்ஷியல். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டான்ஜென்ஷியல் கேட்டிருக்காங்க. இந்த சென்ஸ் இது வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எந்த மாதிரி இருக்கு? இந்த டயக்ராம் அபவுட் இட்ஸ் டான்ஜென்ஷியல் அப்படின்னு இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கு? சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்தோம்னா parallel axis theorem மாதிரி இருக்கா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன? I center of mass plus mr ஸ்கொயர். ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஓகே, டன். நல்லா தான் இருக்கு. ஐ சென்டர் ஆஃப் மாஸ். எதோட சென்டர் ஆஃப் மாஸ்? ஐ சென்டர் ஆஃப் மாஸ். இது என்ன? சாலிட் ஸ்பியர். அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 2/5 mr ஸ்கொயர். ஸோ 2/5 mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர். So 5 mr square plus mr square 2 mr square எவ்வளோ? 7 mr square. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 5. So 7/5 mr square. நமக்கு இப்போ i வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் m வேல்யூ. i வேல்யூ தெரியல. ஸோ டைரக்டா வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணி டைரக்டா என்ன பண்ணோம்? சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ லிசன். I is equals to mk square. நமக்கு கேட்டது என்ன? radius of gyration. I எவ்வளோ வந்துச்சு? 7/5 mr square. சப்ஸ்டியூட் பண்ணு. I is equals to 7/5 mr square is equals to mk square. m cancel. Okay, m
cancel. இப்போ 7/5 r square is equals to k square. Square இந்த பக்கம் வந்தா root. So k இந்த பக்கம் root வந்துச்சுன்னா r square இருக்கு. So இந்த r க்கு root cancel ஆயிடும். r squareம் rootம் cancel ஆயிடும்னா ஃபைனலா k is equals to root 7/5 r is the radius of gyration. Root 7/5 r. Option A is the right answer. புரிஞ்சுச்சா எப்படி பண்ணணும் radius of gyration? உங்களுக்கு தெரியுமா வேல்யூ? ஸோ இப்போ இருக்குமா இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குமா? I is equal to mk square. Clear? Done. Next question போலாமா? ஓகே. ஏதாச்சும் புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டோ அட்லீஸ்ட் லைக் கமெண்ட் ஷேர் ஏதாச்சும் அது கூட கேட்க தெரியலடா எனக்கு. ஓகேவா? ஸோ அதாச்சும் பண்ணி விடுங்க. ஓகே? ஸோ ஓகே, அதையாச்சும் பண்ணுங்க போதும். ஓகே, வேற ஒன்றுமே பண்ணாதீங்க, படிங்க, அதை பண்ணுங்க, வேற ஒன்றும் தோணாது. ஓகே 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 சரி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 2008ல கொடுத்துருக்கிற கொஸ்டின். லிசன் கேர்ஃபுல்லி. த ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேஷியோ கேட்டாங்கன்னா ஒன்னுத்துக்கு ஒன்று டிவைடட் பைல இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருக்காங்க இந்த பக்கம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருக்காங்க. எதோட சர்க்குலர் டிஸ்க் 2 இந்த நத்திங் பட் ரேஷியோ டிவைடட் பைல இருக்கு டு தி சர்க்குலர் ரிங். சர்க்குலர் டிஸ்க்குக்கும் சர்க்குலர் ரிங்குக்கும் என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். பட் இந்த ரேஷியோ ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. ஒன்று ரேஷியோன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படி கொடுக்கலனா 2 இந்த மாதிரி சர்க்குலர் டிஸ்க் டு தட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்களே, அப்போ கூட அது ரேஷியோ தான் ஆஃப் சர்க்குலர் ரிங். ஈச் ஆஃப் மாஸ் என்ன? மாஸ் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மாஸ். மாஸ்ன்றது சேம், ரேடியஸும் சேம். ஓகேவா? ஓகே. அரவுண்ட் தி ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு இப்போ இதுல கே வேணுமா? ஸோ ரேஷியோ ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம டைரக்டா I is equals to mk square தானே. கே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். K is equals to I/m root. ஆமா, இதுதானே. ஸோ நமக்கு கே வேணும், which is k disk by k ring அப்படின்றது வேணும். ஆமாவா? clear? So that is equal to square root of I/m by square root of I/m. இந்த I/m எதுக்கு? I எதுக்கு? டிஸ்க்கு. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு? டிஸ்க்கு. So listen, நல்லா கேளுங்க, listen. ஸோ இப்போ மாஸ்ன்றது கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க? சேமா இருக்கு. ஸோ மாஸ்ன்றது கேன்சல். ஸோ ஃபைனலா என்ன வருங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் I disk by I ring. இது டிஸ்க் இல்ல, ரிங். ஓகே, ஸோ I disk by I ring. ஓகே, உங்களுக்கு ஓகே, டிஸ்கோட இங்க வந்து அரவுண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் என்ன? mr²/2. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல கத்துக்கிட்டோம். ஃபுல்லா வேணும்னா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல பாருங்க. ஸோ I is equals to mr²/2 for the disk. ரிங்குக்கு வெறும் mr². ஆமா தானே? mr² ஞாபகம் இருக்கா? ஸோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் mr²/2 by mr². ஓகேவா? கிளியரா? ஸோ இது ரெண்டுமே mr². ரேடியஸும் சேம் தான், மாஸும் சேம் தான். ஸோ ரெண்டுமே சேம் பண்றதுனால கேன்சல் பண்ணு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? K அப்படின்றது என்ன? K disk by K R அப்படின்றது என்ன? ரூட் 1/2. 1 ஸ்கொயர் ரூட் கேன்சல். 1 ஸ்கொயர் 1 தானே. ஸோ ரூட் கேன்சல். 1/√2 is the answer. 1:√2 is the answer. ஸோ ஆப்ஷன் D is the right answer. புரியுதா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? ரேஷியோ ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா. கிளியர்? டன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸோ இந்த கொஸ்டின்ல என்னன்னா, இங்க பாருங்க, the ratio of the radio of gyration of circular disk, டிஸ்கோட circular disk about a tangential axis. Tangentialனா just touches the rim டச் பண்ணும் அந்த பாடியை. இந்த plane of the disk, in the plane of the diskோட planeல டச் பண்ணோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தா நம்ம ஜஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் mr²/2 mr² எடுத்துக்கிட்டோம். ஓகே, நோ இஷ்யூஸ். இங்க டான்ஜென்ஷியல் இந்த பிளேன் ஆஃப் தி டிஸ்க் அண்ட் a circular ring of same radius about a tangible axis in the plane of the disk. இந்த சென்ஸ் அதுக்கும் வந்து
tangible. Tangible is nothing but tangential. இந்த மாதிரி ஓகே கிளியர் இது வரைக்கும் புரிஞ்சிச்சு ஓகே அதோட மாஸ் எங்க என்ன சொல்லாங்க சேம் ரேடியஸ் ஓகே ரேடியஸும் சேம் தான் ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸ் லிசன் ஓகே கிளியர் in the plane of the ring tangible axis in the plane of the ring பிளேன்ல இருக்கு அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பிளேன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம் பிளேன்ல இருக்குன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லைக் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பத்தி சொல்றப்போ பிளேன்ல 3D டைமென்ஷனல் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்றது வரும் அது நமக்கு தெரியாது அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் டு த பிளேனுக்கு அப்படின்னும் ஸோ அதுன்றது இங்க அடிப்படும் ஓகேவா ஸோ நார்மலாக சொல்லணும்னா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் பேரலல் ஆக்சிஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன இந்த மாதிரி டான்ஜென்ஷியலாக வந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் மாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு அதாவது இட் இஸ் பேரலல் டு சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு தெரியும் எஸ் கரெக்டு தான் அதுவே கரெக்டு தான் பட் லிசன் பட் ஐ சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எடுத்துக்க கூடாது ஐ பர்பெண்டிகுலர் டு தி பிளெயின் அப்படின்றதை எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே டைரெக்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அதோட வேல்யூ எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் சேம் தான் இட் இஸ் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஓகே சாரி பேரலல் ஆக்சிஸ் கிளியர் ஓகே ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஆர் ஸ்கொயர் எம்கே ஸ்கொயர் இங்கே என்ன கேட்டிருக்காங்க கைரேஷன் கேட்டிருக்காங்க ஸோ எம்கே ஸ்கொயர் அதை வந்து கே இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஐ பை எம் தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா ஸோ இதை ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ரேஷியோ அப்படின்றதுனால K of circular disk by K of circular ring கேட்டிருக்கிறது அடுத்தது circular ring okay done circular ring it is equal to square root of listen it is equal to square root of I by M disk by square root of I by M so I R by M okay so mass cancel okay அதே மாதிரி தான் ID by IR பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இங்க பிளேன்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் என்ன when it is perpendicular to the plane mr square by 4 சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு so mr square by 4 ஓகேவா அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் என்ன ஆகும் mr square by 2 பட் இங்க டிஸ்க் ரிங் சேம் நல்லா தான் இருக்கு ஐ சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இது எடுத்துக்கிட்டோம் பட் இது வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம்ல அப்போ அலாங் வித் தட் என்ன இருக்கும் இங்க பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் ஆமாவா பிளஸ் எம்ஏன்றது ஆரா எடுத்துக்கிட்டோம்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்களே ஸோ பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி வருமா இல்லையா எஸ் ஆர் நோ லெட் மீ நோ புரியுதா உங்களுக்கு சொன்னது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐ சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர் விச் இஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்றது யூஸ் பண்ணோம் ஓகேவா வேற ஒன்றும் கிடையாது ஓகே டன் அடுத்து லிசன் அடுத்து இதை எல்சிஎம் பண்ணு சிம்பிளா வந்து mr ஸ்கொயர் 4mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் 5mr ஸ்கொயர் பை 4 ஓகே டிவைடட் பை 2mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் 3mr ஸ்கொயர் பை 2 ஆமாவா எஸ் ஆர் நோ ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 2 1s 2 2s are 4 ஆமாவா ஸோ வேற கலரில் எழுதுறேன் உங்களுக்கு புரியணும் 2 1s 2 2s are 4 டினாமினேட்டர்ஸ் கேன்சல் பண்ணும் அடுத்து mr ஸ்கொயர் அப்போ நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணும் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு 5 by 2 டிவைடட் பை 3 ஓகே ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சு இன்டூ ஃபார்மில் வந்துச்சுன்னா 5 by 6 which is nothing but 5 is to 6 but root இருக்கு so root 5 is to root 6 option என்ன option B is the right answer clear-ஆ புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஏ இது எப்படி எடுத்துக்கிட்டோம் plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க plane கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் it is a perpendicular axis theorem வந்த மாதிரி உங்களுக்கு perpendicular-ஆ planeல ஒன்னு இருக்கு பட் அது நமக்கு feel பண்ணும் we should feel it ஓகேவா we can't see it ஓகே அதனால இங்க எடுத்துக்கணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் क्वेश्चंस மறுபடியும் பண்ண ஒரு क्वेश्चनல எப்படி தராங்க எதனால இது பண்ணோம் அப்படின்றது அப்போ புரியும் ஓகே டன் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா angular acceleration listen carefully angular acceleration concept என்ன கான்செப்ட் இங்க அடுத்து angular acceleration
ஓகே, ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் புரிஞ்சுச்சா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப் டு எங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஏன்னா இதுலயும் அகைன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும், இல்லைன்னு சொல்லல. ஓகே ஃபைன், இது பண்ணிட்டு சொல்றேன். ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் சர்க்குலர் மோஷன் சொல்லும் போது நான் சொன்னேன் இட் இஸ் டினோட்டட் வித் ஆல்பா. ஆமாவா சொன்னா? சிம்பிளா ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்றது வந்து T is equals to torque is equals to I alpha. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. இட் இஸ் நாட் an angular acceleration. இதுல ஒரு ஆல்பான்க்குதுல அது மட்டும்தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன். உனக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்தாங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீ டைரக்டா வந்து டார்க்கு இது போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு. எப்படி இது வந்துச்சு அப்படின்னா இப்போ டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, ஆர் கிராஸ் எஃப். ஆமாவா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணணும். எஃப் இஸ் நத்திங் பட் பெர்பெண்டிகுலர். ஆமாவா, எஸ் ஆர் நோ? Yes. Listen. Listen. Listen, 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 listen. Torque is equals to, இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் torque is equals to I alpha. Angular acceleration எப்போ வரும், circular motionல ஏதாச்சும் பாடி அப்படின்றது மூவ் ஆயிட்டு இருக்கு வித் அதோட ரேடியஸ் ஆர், tangential, it is tangential force அப்படின்னு சொல்றோமா. அதே மாதிரி எந்த பக்கம் அந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்குன்னா tangential acceleration. இதெல்லாம் சர்க்குலர் மாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகே, it is perpendicular to the m which is எப்பவுமே ஃபோர்ஸ்ன்றது எங்கவா இருக்கணும், இந்த டார்க்ல பர்பெண்டிகுலரா இருக்கணும். ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், ஃபோர்ஸ் இஸ் r cross f perpendicular அப்படின்னா பர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகேவா? ஸோ tangential acceleration is equals to r alpha. r ஆல்பா அப்படின்றது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இதெல்லாம் சர்க்குலர் மோஷன் கிளாஸ் கேட்டிருந்தீங்கன்னா புரியும். ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியணும் அப்படின்னா சிம்பிளா நான் இப்போ சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ ஆல்பா. டார்க்னா என்ன, ஆர் கிராஸ் எஃப் பெர்பெண்டிகுலர். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இது தெரியணும் இல்லை எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஆமாவா? ஆமாவா? So simple. Force na என்னங்க, torque is equals to m na எங்க, moment of inertia. A na angular acceleration. அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை யூஸ் பண்ணி நம்ம moment of inertia கண்டுபிடிக்கலாம். ஸோ இது tangential, இது tangential. ஓகே டன். ஸோ ரெண்டு பக்கமே ஆர் ஆர் அப்படின்றது ரேடியஸ் இங்க ஆர் தானே இருக்கு. ஸோ இதை வந்து ரெண்டு பக்கமே இன்டூ ஆர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா FTR. ஓகே, F cross R cross F னா எவ்வளோ ஆகும், எதுக்கு இன்டூ ஆர் போட்டோம், நம்ம R cross F வேணும். R cross F is nothing but torque. Torque of tangential or torque ன்னு just போட்டா போதும். So torque is equals to, listen carefully, torque is equals to M or tangential acceleration என்ன, R alpha. So அதே மாதிரி R alpha அப்படின்றது போட்டோம். That is equals to mr square alpha. இவ்வளோ இருக்க புரிஞ்சிச்சு உங்களுக்கு. டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு mr ஸ்கொயர் ஆல்ஃபா. mr ஸ்கொயர்னா என்ன, I இஸ் ஈக்குவல்ஸ் டு mr ஸ்கொயர்னா I. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு I ஆல்ஃபா. சிம்பிள். அதாவது ஃபோர்ஸ்லேருந்து F இஸ் ஈக்குவல்ஸ் டு MAலேருந்து டார்க் I இஸ் ஈக்குவல்ஸ் டு I ஆல்ஃபா. புரிஞ்சிச்சா? ஸோ இதெல்லாம் புரியலனாலும் தேவையில்லை. நமக்கு தேவை எக்ஸாம் கிளியர் பண்ணோம், அதுக்கு எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ நமக்கு இது மட்டும் போதும், ஃபார்முலா போதும். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்றது கொஸ்டின்களை ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்க்குலர் மோஷனா இருக்கும். அப்போ டார்க் அப்படின்றது என்ன இருக்கணும், டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு I ஆல்ஃபா அப்படின்ற ஃபார்முலா தெரியணும். டார்க்கோட ஃபார்முலா என்ன, R cross F. R cross F perpendicular. Listen, perpendicular, it is equal to I alpha. I is nothing but moment of inertia which is mr square அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஆல்ஃபா அப்படின்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன். கிளியரா இது வரைக்கும்? டன். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குமா? ஓகே, இப்போ question. Listen carefully. Find the angular acceleration of the disk. Angular acceleration which is nothing but alpha கேட்டுக்கிறாங்க of a டிஸ்கோட angular acceleration, அதோட mass 10 kg, radius 20 cm. At that instance when a force அப்படின்றது 20 Newton is applied tangentially to the as shown. So இந்த மாதிரி tangential அது just touches its the body of the, அதாவது rim of the body. ஓகே, ஸோ இதை டச் பண்றது அப்படின்னா tangential அப்படின்றோம். ஸோ கொஸ்டின் என்னங்க, இட் இஸ் என்ன, இது இட் இஸ்
டிஸ்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷனா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா தானே? எஸ் ஆர் நோ? ஆமாவா? ஸோ ஆர் கிராஸ் டார்க்னா என்ன? ஆர் கிராஸ் எஃப் பெர்பெண்டிகுலர், இதுதானே ஐ ஆல்ஃபா. ஓகே, ஐ ஆல்ஃபா நமக்கு தேவை, இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆர் ஆர் இஸ் நத்திங் பட் இங்க ஒரு ரேடியஸ், இங்க இருந்து சென்டர்ல இருந்து இந்த பக்கமோ இல்ல இந்த பக்கமோ ரேடியஸ் ஆர். ஓகே, டன். லிசன், ஆர் கிராஸ் எஃப் பர்பெண்டிகுலர். இங்க ஃபோர்ஸ்ன்றது ஹாரிசான்டலா இருக்கா? நமக்கு தேவை என்ன? எஃப் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் இன் த சென்ஸ், இந்த பர்பெண்டிகுலர்னா என்ன வரும்? எஃப் சைன் தீட்டா. ஹாரிசான்டல்னா எஃப் காஸ் தீட்டா. இது தெரியும்ல உங்களுக்கு? ஸோ பர்பெண்டிகுலர் கேட்டிருக்கிறதுனால எஃப் சைன் தீட்டா எடுத்து போயிங்க. ஓகேவா? டைரக்டா எஃப் எடுத்துக்கூடாது, பர்பெண்டிகுலர். ஸோ எஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ. ஐ அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தேவை? டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இங்க? mr²/2. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தானே. mr²/2ன்றது சென்டர் ஆஃப் மாஸ். நிறைய பேர் நிறைய இடத்துல எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா, ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது எடுத்துக்கணுமா இல்ல பர்பெண்டிகுலர் டு த பிளேன் எடுத்துக்கணுமா டிஸ்கோடது, இதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அன்டில் அண்ட் அன்லெஸ் அதில் கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கேட்டிருந்தா அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மற்ற நேரத்துலலாம் இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அது நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண எந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, டன். இன்டூ ஆல்ஃபா, நமக்கு ஆல்ஃபா வேணும். ஸோ இங்க வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு? இது இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் 90 டிகிரிஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஸோ ஆர் கிராஸ் எஃப், ஸோ ஆர் கிராஸ் ஆர் ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ஸோ கேன்சல் பண்ணிடு, எதுக்கு தேவையில்லாம ஆர் இந்த பக்கம் ஒரு ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஆர் எடுத்துட்டோம். ஓகே, எஃப் சைன் தீட்டானா எஃப் சைன் 90 டிகிரிஸ். எஃப்னா என்னங்க? எஃப் இஸ் நத்திங் பட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 நியூட்டன். ஸோ 20 நியூட்டன் போட்டுரு. Okay, is equals to mr/2 into alpha. Okay, so 20 into sin 90 எவ்வளோ? 1 is equals to mr square into 2 இந்த பக்கம் போட்டுடலாம். into 2 இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சு. Okay, is equals to mr into alpha. Okay, mr into alpha. Okay, done. So 20 into 2 40. So alpha 40 by mr இந்த பக்கம் வந்துச்சுன்னா மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 kg கொஸ்டின்ல. So m is mass. r அப்படின்றது ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 cm. மாஸ்ன்றது 10 kg, ரேடியஸ் 20 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இது kgனா இது மீட்டர்ஸ்ல தானே இருக்கணும். ஏன் சென்டிமீட்டர்ல இருக்கு? ஸோ அதுக்கு 20 by 1 meter is equals to 100 centimeters. So 20 by 100 போட்டுப்போம். So 20 by 100 is equals to alpha. இது solve பண்ணனா முடிஞ்சு. So listen. So k 20 0 0 0 0. Okay. So 2 ones, 2 twos are 0. So alpha is equals to 20 meter per second square. Per second square. ஏன்னா acceleration 20 meter per second square. Meter in the sense angularல வந்து என்ன இருக்கும்? angular acceleration rad per second square. இதுதானே நம்ம சொன்னோம். meter per second square நான் circular motion சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ஆமாவா? so option B is the right answer. clear? எப்படி எடுத்துக்கணும்னு புரிஞ்சுச்சா? done. next அடுத்து a wheel of radius 10 centimeter. ஒரு வீலோட ரேடியஸ் எவ்வளோ? 10 centimeter. a wheel of radius 10 centimeter. இதோட ரேடியஸ் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? இதோட ரேடியஸ் என்ன? 10 centimeter. can rotate freely about its center. இது சென்டர்ல இருந்து ஃப்ரீயா வந்து it can rotate ஆகும் as shown in the figure. a string wrapped over its rim. அதாவது இந்த ரிம்னா இந்த டச் ஆகுது இல்ல, அதாவது இந்த சர்க்கிள் லைனுக்கு டச் ஆகுதுல, தட் இஸ் கால்ட் ரிம். அந்த எட்ஜுக்கு டச் ஆகி அந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ன்றது இட் wrapped, அதாவது சுத்திட்டு இருக்காங்க அந்த சர்க்கிளுக்கு, அந்த வீலுக்கு. இஸ் புல்டு பை ஏ ஃபோர்ஸ். அந்த wrap பண்ண ஸ்ட்ரிங் வந்து இழுக்கிறாங்க யாரோ. வித் எ ஃபோர்ஸ்
5 Newton. With a force in 5 Newton. It is observed that the torque produces angular acceleration of radius. இந்த வாட்டி angular acceleration கொடுத்துட்டாங்க. 2 radius per second square in the wheel. What is the moment of inertia? Moment of inertia கேட்டிருக்காங்க. Angular acceleration கொடுத்துட்டாங்க. Moment of inertia என்ன? I is equals to என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? I is equals to என்ன அப்படின்றது தான் question. Okay, clear? So, the next pageல போயிடலாமா? So, torque. நமக்கு தெரிஞ்சது என்ன? ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்தா டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ ஆல்ஃபா. டார்க்ன்றது ஆர் கிராஸ் எஃப் பெர்பெண்டிகுலர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ ஆல்ஃபா. ஓகே, ஆர்ன்றது இங்க என்ன ரேடியஸ் கொடுத்துருக்குது? 10 சென்டிமீட்டர். நமக்கு எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ஸ்லயும் சரி கொஸ்டின்லயும் சரி மாஸ் அப்படி மாஸ் கொடுக்கலனாலும் ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? கேஜில கொடுத்துருக்காங்க. கேஜில கொடுத்துருந்தா சென்டிமீட்டர்ஸ் நம்ம மீட்டர்ஸா மாத்திரம். இந்த சென்ஸ் 10 சென்டிமீட்டர்ஸ்னா 10/100 மீட்டர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர். ஃபோர்ஸ்ன்றது இது ஆமாவா இல்லையா? இது பெர்பெண்டிகுலரா தானே இருக்கு. சோ 5 sin theta. ஃபோர்ஸ்ன்றது எப்படி இருக்கணும்? பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சோ இட் இஸ் this perpendicular தானே இருக்கு. சோ f sin theta which is nothing but 5 sin theta. 5 sin theta அதாவது perpendicular தானே இருக்கு, which is in the form of 90 degreesல இருக்கு. Hence it is sin 90 is equals to I. Moment of inertia கேட்டிருக்காங்க. ஆல்பான்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 rad per second square into 2. 0 0 cancel. 5 ones 5 2s are 10. ஓகே, இந்த 2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா sin 90 1. ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா ஓகே, இந்த 2 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னே வச்சுப்போம். இந்த 2 இந்த பக்கம் வந்துடுச்சு. இதற்கு எல்லாமே முடிஞ்சு into 2 4. ஓகே, லிசன். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 1. ஓகே, அந்த பக்கமே போட்டோம். ஸோ I டோட்டலாக என்ன ஆகும்? 1 is equals to I into 4. ஸோ தட் இஸ் நத்திங் பட் எல்லாமே இங்கே கேன்சல் ஆயிடுச்சுல்ல, ஆமாவா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் 4 இந்த பக்கம் நமக்கு I வேணும். I is equals to 1/4 is the moment of inertia. Moment of inertia 1/4. 1/4 இங்க பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 1/4 னா 4 ones 4 0.4 2s are 8.5. So 0.25 is the option A is the right answer. Clear? Done. ஸோ புரியுதா உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்? ஆங்குலர் ஆக்சலரேஷன் கொடுத்தா டார்க் எப்படி எடுத்துக்கணும், அதில் இருக்கிற எஃப் ஃபோர்ஸ் எப்படி எடுத்துக்கணும்? இஸ் இட் கிளியர்? டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2017ல கொடுத்துரு, இது 2016ல. ஸோ பாருங்களேன், இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன்ல கொஸ்டின்ஸ் 2016ல ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க, 2017ல ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லிசன். A rope is wound around a hollow cylinder. ஒரு rope, அதாவது a rope is hollow cylinder கொடுத்துருக்காங்க. ஒரு hollow cylinder. This is hollow cylinder. நம்ம வேல்யூஸ் படிக்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ டேபிள் கொடுத்தல, அதில் படிக்கும்போது hollow cylinder எப்படி இருக்கும் சொல்லியிருக்கல. ஸோ wound around a, அதாவது இது சுத்தி கயிறு கட்டியிருக்காங்க, which is rope. It is rope பண்றது wound around. ஸோ அப்போ லாஸ்ட் எண்ட்ல மட்டும் ஒரு ரெண்டு நல்லா கட்டிட்டு இருக்காங்க கயிறு ஆஃப் எ மாஸ் 3 kg. ஓகேவா? ரோப் இஸ் பவுண்ட் அரவுண்ட் ஏ ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டரோட மாஸ் எவ்வளோ? 3 kg. அண்ட் ரேடியஸ் எவ்வளோ? 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர்னா 40/kgல கொடுத்துருக்காங்க. ஸோ 40/100 மீட்டர்ஸ்ல வரும். ஓகே, வாட் இஸ் த ஆங்குலர் ஆக்சலரேஷன் of the cylinder? சிலிண்டரோட angular acceleration if the rope is pulled with the force 30 Newtonல இழுக்குறாங்க யாரோ. pulled with the force 30 Newton. question புரிஞ்சுச்சா? ஓகேவா? almost same அதே மாதிரி தான் இருக்கும். so listen carefully. pulled with the force 30 Newton. so நமக்கு இங்க angular acceleration கொடுத்திருக்காங்கன்னா torque is equals to I alpha. R cross F perpendicular is equals to I alpha. in the sense R எவ்வளோ? radius எவ்வளோ? 40/100 is radius 4500 f wait listen, டைரக்டா போட்டுறாதீங்க. equals to r radius தானே. ஸோ r இந்த r ஸ்மால் r இந்த மாதிரியான எடுத்துக்கோங்க, no issues. ஸோ radius அப்படின்றது இருக்கு.
ஓகே r into f perpendicular என்ன வரும் f sin theta it is in the form of 90 degrees. So 90 degrees center of mass அதாவது radius இந்த மாதிரி தானே வரும். So center of mass which is in the form of 90 degrees அப்படின்றது இருக்கு. Okay, that is equal to moment of inertia. Questionல என்ன ஹாலோ சிலிண்டரோட moment of inertia கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். This is இது ஹாலோ சிலிண்டர். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்க mr ஸ்கொயர். இட் இஸ் ஈக்குவல் டு ரிங். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்க mr ஸ்கொயர். ஸோ இங்க என்ன டைரக்டா mr ஸ்கொயர் அப்படின்றது போட்டு ஆல்ஃபா, நமக்கு ஆல்ஃபா தேவை. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர் ரேடியஸும் இந்த ஆர் ரேடியஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கேல்குலேஷன் கம்மியாகும். இல்லை மற்றபடி நார்மலா வேல்யூஸ் போட்டுலாம் நோ இஷ்யூஸ். கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ண நமக்கு இது பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் என்ன 30 நியூட்டன் இன்டூ சைன் 30 எவ்வளோ, சைன் 90 எவ்வளோ 1 is equals to மாஸ் எவ்வளோ 3 kg இன்டூ ரேடியஸ் எவ்வளோ 40/100 இன்டூ ஆல்ஃபா. ஸோ 0 கேன்சல். ஓகே, 3 கேன்சல். இந்த 10 இந்த பக்கம் போச்சு, இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இன்டோ 0 100 இருக்கு. ஓகேவா? ஸோ 100 பை இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 பை 4 9 4 1s 4 2s 4 5s. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ 25 rad per second. ஆப்ஷன் செகண்ட் மீட்டர் பர் ரேட். ஏன்னா பாருங்க 25 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, 25 ரேட் பர் செகண்ட். ஏன்னா ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் இல்லை, இது நார்மல் ஆக்சலரேஷன் இல்லை, லீனியர் ஆக்சலரேஷன் கிடையாது. ஆங்குலர்னா மீட்டர் பிளேஸ்ல என்ன வரும்னு சொன்னேன், சர்க்குலர் மோஷன்ல சொல்லியிருக்கேன் ரேட் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ சில டைம்ஸ் நீங்க யூனிட்ஸ் கூட பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் which is I think this is the last one. Okay. A solid cylinder of mass. ஒரு solid cylinder இருக்கு. என்ன சிலிண்டர் இது? solid cylinder. இதோட மாஸ் வந்து 50 kg and radius வந்து 0.5 meters. மீட்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாட்டி. is free to rotate. ஒரு solid cylinder இது கூட. ஓகே, it's free to rotate about its horizontal axisல rotate ஆகுது. A massless string is wound around the cylinder. ஒரு massless string வந்து இந்த மாதிரி சிலிண்டருக்கு wound ஆயிட்டு இருக்கு. With one attached to it and other end is hanging. ஒரு ரெண்டு நல்லா அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு ரெண்டு வந்து hanging freely. Tension in the string. Questionல என்ன கேட்டிருக்காங்க? Tension இந்த ஸ்ட்ரிங்குக்கு டென்ஷன் என்ன, இதுதான் question. In the string required to produce angular acceleration. 2 revolutions கொடுத்திருக்காங்க. 2 revolutions per second square. 2 revolutions per second square. Second inverse power 2 னா என்ன? per second square ன்னு அர்த்தம். ஓகேவா? இது மேல போச்சுனா சாரி, ஸோ இது அப்சைட் போச்சுன்னா 2 revolution second square -2 வரும். ஓகேவா? ஸோ இது இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, டன். ஓகே, 2 revolution. ஸோ நமக்கு நார்மலா தெரிஞ்சது என்ன? ஆங்குலர் ஆக்சலரேஷனா ரேட் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதானே வரணும் நமக்கு, இதுதானே இங்க யூனிட். ரேட் பர் ஆங்குலர் ஆக்சலரேஷனா ரேட் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் என்ன ரெவல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆமாவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஐ திங்க் சர்க்குலர் மோஷன்ல தான் நினைக்கிறேன், அதுல ரெவல்யூஷன் வந்தப்போ எப்படி சால்வ் பண்ணோம்? 1 revolution is equal to 2 pi rad. ஓகே, ஒரு ரெவல்யூஷன்னா ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள்ல ஒரு வாட்டி சுத்தினா ஒரு ரெவல்யூஷன். ஓகேவா? சோ அந்த ரெவல்யூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு சர்க்கிள்னா என்ன 2 பை. 2 பை இஸ் நதிங் பட் 2 into 180 இஸ் நதிங் பட் 360 டிகிரி. ஒரு சர்க்கிள் 360 டிகிரில தானே இருக்கு. சோ அதுதான் சொல்றோம் 1 revolution is equals to 2 pi rad. அந்த இந்த சென்ஸ் 2 into 1 revolution எவ்வளோ 2 pi rad by second square. That is equals to 4 pi rad per second square. ஓகேவா? ஸோ கிளியரா? இப்போ திஸ் இஸ் த ஆல்ஃபா வேல்யூ. நாட் டைரக்டா ரெவல்யூஷன் கொடுத்தா அதை சால்வ் பண்ணி ரேட் பர் மீட் செகண்ட் ஸ்கொயருக்கு கொண்டு வந்து தான் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட யூனிட்ஸ் என்ன? ரேட் பர் செகண்ட் ஸ்கொயர். இது வரைக்கும் கிளியர். இப்போ
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க. உனக்கு என்ன டென்ஷன் கேட்டிருக்காங்க. உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்குலர் ஆக்சலரேஷன். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆங்குலர் ஆக்சலரேஷன் கொடுத்தா என்ன யூஸ் பண்ணோம்? டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு I alpha யூஸ் பண்ணுமா? ஓகே. ஆர் cross F perpendicular is equals to I alpha. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? It is a solid cylinder. Solid cylinder. Solid cylinder ஓட moment of inertia பாப்போமா? Solid cylinder. So mr square by 2. Solid cylinder. Hollow cylinder na equal to ring. Solid cylinder equal to disk. mr square by 2. Okay. Solid cylinder வந்துச்சு நமக்கு தெரியும். Solid cylinder ஓட center of mass என்ன? mr square by 2. Okay. தனியா வெச்சுக்கோ. இப்போ ரேடியஸ் ஏதாச்சும் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின்ல மாஸ் 50 kg, ரேடியஸ் 0.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 0.5 மீட்டர்ஸ், மாஸ் வந்து 60 kg. சாரி 50 kg கொடுத்துருக்காங்க. மாஸ் இஸ் 50 kg. மீட்டர்ஸ்ல இருக்கு, கேஜில இருக்கு. நோ இஷ்யூஸ், கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆர் அப்படின்றது சார் ஃபர்ஸ்ட் ஆர் போட்டுக்கோ டைரக்டா, ஏன்னா கேன்சலேஷன்ல இதெல்லாம் இருக்கும்ல, அதனால ஆர் இன்டூ எஃப் பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் இன் த சென்ஸ் F sin theta. F sin theta. Sin theta na perpendicular na 90 degrees. I is nothing but disk. இங்க என்ன கேட்டிருக்காங்க? Solid cylinder கேட்டிருக்காங்க. Solid cylinder. Solid cylinder ஓட moment of inertia என்ன? mr square by 2 into alpha. Alpha எவ்வளோ இங்க நமக்கு? Which is angular acceleration 4 pi. 4 pi. Okay. நம்ம இப்போ cancel பண்ணலாம். R cancel. R squareல இருக்கிற R cancel. 2 cancel, 2 2s 4. ஓகே டன். இது வரைக்கும் நமக்கு கிளியர். ஓகே. ஸோ எஃப் அப்படின்றது ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கல. எஸ் கொஷனில் அதுதான் கேட்டிருக்காங்க. இங்கே நார்மலாக ஃபோர்ஸ் கொடுக்கல உனக்கு. ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ? விச் இஸ் நத்திங் பட் டென்ஷன். டென்ஷன் இஸ் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், ரைட்? அப்போது ஃபோர்ஸ் பிளேஸில் நீ டி அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். sin 30 is nothing but sin 90 is nothing but 1. So t into 1 is t. Okay. M mass எவ்வளோ? 50 kg. 50 into radius எவ்வளோ? R எவ்வளோ? 0.5 meters into 2. Okay. 2 pi into 2 is nothing. 2 கிடையாது, 2 pi. Okay. இங்க இந்த ஒரு 0 இந்த டெசிமல் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 5 into 5 எவ்வளோ? 25 into 2 pi. 25 into 2 50 pi. So tension எவ்வளோ? ஆன்சரு 50 pi is the answer. பட் இங்க கொடுத்துருக்காங்களா 50 pi? பை தெரியாது, பை கொடுக்கல. ஸோ 50 into pi வேல்யூ என்ன? ஒன்று 22/7 யூஸ் பண்ணலாம். pi is equals to, or pi is equals to 3.14 யூஸ் பண்ணலாம். ஸோ pi is equals to 3.14 யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 3 3s. ஓகே. 157.10 Newton. So இது வரும் 1.5, which is nothing but 157 157 Newton na option D is the right answer. Clear? புரிஞ்சுச்சா? டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? Clear? Done. So this is all about radius of gyration. Actually எனக்கு தெரிஞ்ச moment of inertia மொத்தம் இருக்கிறது சொல்லிட்டேன். அண்ட் ஒரு டாபிக் இருக்கும் இதில் ஒரு வாட்டி என்னன்னா, நான் இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ல சொன்னல, லைக் ஒரு இதில் வந்து ஒரு பார்ட் கேக் பார்ட் மாதிரி கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிமூவ்டு போர்ஷன் எவ்வளோ அப்படின்ட்டு அந்த மாதிரி கான்செப்டும் இதில் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் எப்படி இருக்கும், கண்டினியூஸ் மாஸ்டர்ஸில் எப்படி இருக்கும், அண்ட் தென் லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நேற்று என்ன கிளாஸஸ் சொன்னேன், லைக் லைக் எல்லா டிஃப்ரென்ஸ் லைக் பாடிஸ் டிஃப்ரெண்ட் பாடிஸில் எப்படி இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது எல்லாத்துலேயும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ளூட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நீட் சிலபஸில் பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லியாச்சு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லியாச்சு, ஃபார் சிம்பிள் ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லியாச்சு, பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் கம்ப்ளீட்டட். அது அப்ளிகேஷன்ஸ் என்சிஆர்டியில் இருக்கும், படிச்சுக்கோங்க. ஈக்குவலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் சொல்லியாச்சு, ரிஜிட் பாடி ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ஐ திங்க் ஐ டிட் நாட் கம்ப்ளீட்டட் திஸ். அண்ட் கம்பேரிசன் ஆஃப் லீனியர் ரொட்டேஷனல் மோஷன் கம்பேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் சொல்ல, ஆங்குலர் மொமெண்டமும் நான் சொல்லியாச்சுங்க. ஓகே. ஸோ எல்லாம் கவர் ஆயிடுச்சு. ஒரு 2 to 3 கான்செப்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அது ஃபர்தராக இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. ஸோ நல்லா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, எல்லா பிவைக்கிஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.